வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1159ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். அண்ட் இந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளா ரொம்ப மாசம்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம், இல்ல வருஷம் கூட சொல்லலாம். காட் வேலியை வந்து எதிர்பார்த்து காத்திருந்தோம் அந்த கதையை. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ல ஆரம்பிக்குது. அண்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா காட் வேலி சம்பவத்தை கேள்விப்பட்டப்பே வந்து யோசிச்சிட்டோம், இது வந்து கன்ஃபார்ம் வேற லெவல்ல இருக்கும். அந்த காரணம்லாம் தெரிஞ்சது நம்ம ஆர்வமா இருந்தானே சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓடா வந்து ஒரு காரணத்தை சொல்லிக்கிறாரு. நம்ம எதிர்பார்த்தது தான், ஷேக்கியால தான் காட் வேலி நடக்குது. அந்த காரணத்தை ஓடா வந்து சொல்லிக்கிறாரு. அண்ட் இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதை ஏத்துக்கிறதா இல்ல வந்து வெறுக்கிறதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலங்க. காட் வேலிக்கு காத்து நிறணும், அது வந்து ஓகே, அது வந்து சந்தோஷமா இருக்குதுதான் பார்க்க போறோமேன்னு சொல்லிட்டு. ஆனா இது எல்லாமே நடக்கிறது ஒரு பொண்ணுக்காக, அவளுக்காக தான் எல்லா பெரிய தலைகளும் வருதுன்றது. அது எப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஏத்துக்கவும் முடியல. ஒரு சைடு ஏத்துக்க முடியல, இன்னொரு சைடு சரின்னு சொல்லிட்டு தோணுது. அது லைட்டா கடுப்பா தான் இருக்குது. ஓடா ஏன் இந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம என்னதான் கருத்து சொன்னாலும் அவர் தான் கதை எழுதுறாரு. நம்ம வந்து அதை ரசிகர்கள் மட்டும்தான், நம்ம ரசிக்க மட்டும்தான் முடியும். அவர் தான் கதை எழுதுறாரு, நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இது எல்லாமே அவளுக்காக நடக்குதுன்றது சரி, ஏதோ ஒன்று விட்டு தள்ளுங்க. அவர் எழுதிட்டாரு, அப்புறம் நம்ம பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ நம்ம சாப்டர் வந்து பார்ப்போமா? ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுங்க முன்னாடி போன சாப்டர் வேற பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ இந்த வீடியோ வந்து கரெக்டாக கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேற அது மட்டும் இல்லை, அதெல்லாம் நிறைய சாப்டர் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சப்போ அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாப்டர் எங்கே ஆரம்பிக்குதுன்னா 39 வருஷத்துக்கு முன்னாடி பைரட் ஐலண்ட்ல வந்து ஆரம்பிக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சுற்றி தேடுங்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்களா, எல்லாம் நல்லா பார்த்தீங்களா, இங்கே எங்கேயுமே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுங்கிறாங்க. என்னடா பார்த்தீங்களா எதடா பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிச்சோம் அப்படின்னா என்ன நடந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துக்கிறானுங்க. அங்க இருந்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு, அதாவது அந்த இடத்துல யார் யாரெல்லாம் அவளை பாதுகாத்துக்கன்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம், இருந்த எல்லாரையும் வந்து போட்டு தள்ளிட்டு ஷேக்கே வந்து கடத்தின்னு போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அங்க வந்த எல்லாருமே வந்து ஷேக்கே காணோம், என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கத்தினுக்கிறாங்க. அண்ட் இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ராக்ஸுக்கும் தெரிய வருது. ராக்ஸும் வந்து கத்துறான், என்னடா ஆச்சு ஷேக்கின்னு சொல்லிட்டு அவனை வந்து கத்தினுக்கிறான். ஸோ அதுக்கடுத்து சில மணி நேரம் தான் ஆச்சான் அவனுக்கு அந்த யார் யாரெல்லாம் தூக்கம் வந்தாலும் ஷேக்கிய அவனுக்கு வந்து கடத்தின்னு போறதுக்கு சில மணி நேரம் தான் ஆச்சான். ஆனா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இருக்கிற எல்லாருக்குமே வந்து விஷயம் தெரிய வந்திருக்குது. எல்லாருமே உடஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ராக்ஸ் வந்து ஷேக்கை கட்டுன்னு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். அப்புறம் மத்த சாதா பேரிட்டும் கத்துறாங்க. அதுக்கடுத்து ராஜர் வந்து பாத்தீங்கன்னா கத்துறான். இவனுக்கு வந்து வெக்கமானதை இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஷேக்கி வந்து பாத்தீங்கன்னா ரெயிலியை லவ் பண்றதா வந்து அவளே சொல்லிட்டான். இன்னும் ரெயிலி தான் முடிவு எடுக்கல. அவன் கூட முடிவு எடுக்காம இருக்கிறது ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ராஜர் தான் காரணமா இருப்பான். ஏன்னா இவன் கூட நம்ம ஜர்னிக்கு வந்துட்டோம், இவன் கூட இருக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். இப்ப சப்போஸ் அவ கூட நான் போயிட்டான் அப்படின்னா இவனை விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். அது அப்படின்னு சொல்லிட்டு கூட ரெயிலி வந்து அந்த முடிவு எடுக்காம இருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவன் இன்னும் ஃப்ரெண்டோட ஆளுக்கு வழிந்துனுக்கிறான், பின்னாடி சுத்தினுக்கிறான். இது பைரட் கிங் கோல்டி ராஜர்ன்றப்ப ஒரு கெத்து இருந்துச்சு. இப்ப இந்த கதையில சுத்தமா அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி இது. எனக்கு இப்ப ராஜர் வந்து பிடிக்குதான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எனக்கே தெரியல தான் நான் சொல்லுவேன். முன்னாடி எல்லாம் ராஜர் வந்து ஃபேவரட்டா இருந்தான் எனக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஓடா ஏன் அப்படி எழுதுறாருன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டியும் அந்த சாப்டர் படிக்கிறப்ப புது புது சாப்டர் வருது, அதை படிக்கிறப்ப எனக்கு அது மட்டும் தான் மைண்ட்ல ஓடுது. ஏன்டா கதை வந்து இவ்வளவு கேவலமா போற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. ஆனா மத்த விஷயத்த வந்து ஈடுகட்டி அவர் வந்து கதையை அந்த லெவல்ல வச்சுக்கிறாரு. இது வெறும் ஷேக்கிக்காக நடக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுங்களேன். ஏன்னா இதுலயே ராக்ஸை பத்தி ஏகப்பட்ட விஷயம் வந்து சொன்னாங்க. சப்போஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஷேக்கிக்காக மட்டும் நடக்குது அப்படின்னா கதை வந்து கேவலமா இருந்திருக்கும். இவர் மத்த விஷயத்துல கொஞ்சம் லைட்டா ஈடுகட்டி கதையை வந்து அப்படியே நல்லதா கொண்டு போற மாதிரி கொண்டு போறாரு. ஆனா இது என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. சோ முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராஜர் வந்து ஷேக்கி வந்து கத்துன்னு போயிட்டீங்களா, என்னடா பண்ண ராக்ஸ்ன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து கத்துன்னு கிடக்குறான். ரயிலி வந்து பாத்தீங்கன்னா லைட்டா உடஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்காரு நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஓடிடுது. நான் கூட ஷேக்கி எப்ப கடத்தினாங்களோ அப்பயே தான் காட் வேலி நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனா ஷேக்கி கடத்தின்னு போயிட்டு ஒரு வருஷம் வச்சிருந்துக்கிறானுங்க. அதுக்கடுத்து தான் காட் வேலி சம்பவமே நடக்குது. சோ ஒரு வருஷத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காட் வேலிக்கு வந்து போறாங்க. கார்லிங் வந்து அங்க வராரு. அப்ப யார் கூட வந்து அவர் குழந்தை பெற்றுனாரு. நான் கூட வந்து அந்த குழந்தை ஷாங்ஸும் ஷாம்ராக்கும் கார்லிங் அவருக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன். ஆனா அவரோட குழந்தைங்க தானா. அண்ட் அந்த அம்மா வந்திருக்கிறாங்களா, அவங்க வந்துட்டு நீ திரும்பி வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்திருந்தேன். இங்க பாரு இவங்க தான் நம்ம குழந்தைங்க, ஷாங்ஸு ஷாம்ராக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து காட்டுறாங்க. அதுக்கடுத்து ஒரு ட்வின்ஸான்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்துருக்காரு. அதுக்கடுத்து அந்த அம்மா வந்து என்ன கேக்குறாங்கன்னா, அது கார்லிங்கோட பொண்டாட்டி, ஏன் நீ என் கூடயே இருக்கக்கூடாது, இங்கேயே நம்ம இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேக்குறாங்க. அப்ப கார்லிங் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் நம்ம ரெண்டு பேரும் ஒரு வீடு ஷேர் பண்ண போறோம்னா அது கண்டிப்பா இதுவா இருக்காது. ஏன்னா இந்த ஐலாண்ட் வந்து அழிய போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு நான் ஆல்ரெடி ஒரு பொண்டாட்டி வந்து நான் பார்த்து தேர்ந்தெடுத்துட்டேன். அண்ட் இந்த மேட்ச்ல நான் ஜெயிச்சேன் அப்படின்னா, அதாவது டோர்னமெண்ட்ல நான் ஜெயிச்சேன் அப்படின்னா அவன் எனக்கு கிடைச்சிருவான்னு சொல்லிட்டு சொல்றான். சோ கார்லிங்க பெரிய பருப்புன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருந்தோம். அதாவது நான் இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு சொல்லிட்டு பாக்குது. ஏன்னா லைட்டா கடுப்புல வந்து நான் இருக்கிறேன். ஏன்னா எதிர்பார்த்து இந்த காட் வேலி அதை வந்து இந்த மாதிரி கொண்டு போறப்ப லைட்டா கடுப்பா தான் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. சோ இந்த கார்லிங் வந்து பாத்தீங்கன்னா இவனுமே வந்து ஷேக்கி பேர் தான் சுத்தி இருந்துக்கிறான்.
இவனும் வந்து அந்த இதுல ஜெயிச்சுன்னா ஷேக் எனக்கு கிடைச்சிருவான்னு சொல்லிட்டு தான் இது பண்றான். அதாவது இப்ப நான் எப்படி சொல்ல வரேன்னா, அவ்வளவு அழகான ஒரு பொண்ணு எல்லாம் வந்து ஆசைப்படுறாங்கன்றப்ப அது ஓகே, ஆசைப்படலாம். ஆனா அவளுக்காகவே எல்லாம் சுத்தி நடக்கிறதுன்றது அதுதான் ஏத்துக்கவே முடியல. அதுவும் இப்ப என்னங்க சாதா ரோட்ல போற பசங்க வந்து பண்ண பரவாயில்லைங்க. கார்லிங்கா இருக்கட்டும், ராக்ஸா இருக்கட்டும், ராஜரா இருக்கட்டும், ரெய்லியா இருக்கட்டும், இவெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்க. நம்ம வந்து எப்படி நினைச்சிருந்தோம் இவனுங்கள. இவனுங்க எல்லாம் அவளுக்காக வந்து அங்க போயிட்டு இது பண்றானுங்கிறது ஏன் ஒயிட் பேடி சேர்த்துங்க கூட. இதெல்லாம் வந்து எல்லாரும் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குது. அதாவது பொண்ணு பின்னாடி சுத்தத்தை அசிங்கம் சுத்த நான் சொல்ல வரல. சில பேர் தப்பா புரிஞ்சுப்பீங்க, அதுக்காக சொல்ல வரேன். அந்த மாதிரி நடக்கிறது ஓகே. ஆனா எல்லாமே அதுக்காக தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓட காட்டுறது பாத்தீங்களா, அதுதான் தப்புன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வாழைப்பழம் கார்லிங் இருக்கிறனால அந்த மண்டையை வச்சு நான் வந்து எந்த பொண்ணை கரெக்ட் பண்ணானோ அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா அவன் கொண்டு வரான். அதை புரியுற மாதிரி சொல்லணும்னா ஷாங்ஸா ஒரு ஷாமராவோட அம்மா வந்து அவன் கொண்டு வர்றான். கொண்டதுக்கு அப்புறமா மத்த சைட்ல என்ன நடக்குதுன்னா, காட்வேலி சுத்தி மரீன் ஷிப் வந்து நிக்குது. இப்ப எப்படி எக்கேட சுத்தி மத்த மரீன் ஷிப் எல்லாம் வந்து நின்னுச்சோ அதே மாதிரி வந்து மரீன் ஷிப் நிக்குது. அதுக்கடுத்து மரீன்ஸ் எல்லாம் டிப்ளாய் பண்றாங்க ஐலாண்ட்ல. அவங்கள வந்து ஐலாண்ட்ல இறக்கி விட்டுட்டு எல்லா மக்களையும் வந்து கேப்சர் பண்ணி கொண்டுவாங்க. கேப்சர் பண்ணினா சரி கொண்டுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கேப்சர்ன்ற வார்த்தை கூட பெருசா யூஸ் பண்ணல. அதாவது சாதாரண போஸ்டிங்ல இருக்கிறவங்க கிட்ட. அதுக்கடுத்து ஹையரா இருக்கிறவங்க தான் கேப்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாதாரணமா இருக்கிறவங்க கிட்ட இது வந்து ஒரு ட்ரில்லு, அவங்கள இறங்கி பத்திரமா கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் சப்போஸ் நீங்க கூப்பிடுறப்ப அவங்க வரல அப்படின்னா டிராங்குலைசர் வந்து யூஸ் பண்ணுங்க, மயக்க மருந்து வந்து கொடுத்து அவனை கூட்டுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அப்ப அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பாடு இருக்குது. யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் டிராகன் தான். அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பிரசன்ட்ல தான் எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருந்தோம். பட் பரவாயில்ல, பாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவா தான் இருந்திருக்கான். அப்ப டிராகன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசா இருக்கிறான். அவனை வந்து அந்த மரீன்ஸ்ல தான் இருந்தான். சோ அவனை வந்து அங்க வந்திருக்கிறான். வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி மக்களை கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்களா, அப்ப இவன் வந்து இவனோட ஹையர் ஆபீசர்ட்ட போயிட்டு ஏன் இந்த மாதிரி நம்ம பண்றோம், இந்த ஆபரேஷனோட கோல் என்னன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். எனக்கு தெரிஞ்சு டிராகன் மரீன்ஸ் விட்டு போனேன்னு சொல்லிட்டு சொன்னா பாத்தீங்களா, அங்க எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அது இந்த கொடுமை எல்லாம் பாதுகாப்பு அப்புறமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கு அந்த ஆபீசர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸ் தான், நான் சொல்றது மட்டும் செய்யுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா போய் வேலையை பாடுறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டிராகனும் அவனால முடிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்றான். சாதாரண மக்கள் தானே, ஏன் இந்த மாதிரி பண்றோம், அவனை வந்து ஏன் நம்ம சுடணும்னு சொல்லிட்டு கேட்கறான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மிஷன் தானே, நம்ம வந்து சோல்ஜர்ரா, நமக்கு யார் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வேலையை பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு சைட்ல மக்கள்லாம் எங்க ஓடினுக்கிறாங்க கேப்சர் பண்ண வரதை பார்த்துட்டு. ஃபர்ஸ்ட் சும்மா தான் வராங்க, ஏதோ மிலிட்டரி டில்லா இருக்கும், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு கிரிமினல் வந்திருப்போம், அவனை பிடித்தே வராங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தாங்க அந்த காட்வேலி மக்கள்லாம். அதுக்கடுத்து ஒருத்தத்துல அவன் பிடிச்சின்னு போறது பார்த்துட்டு அவங்களும் உயிருக்காக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களதான் வந்து பாத்தீங்கன்னா டிராங்குலைசர்ல சுட சொல்றது, அவரும் மயக்க மருந்து கொடுத்து அவங்கள வந்து கூட்டின்னு போறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணினுக்கிறானுங்க. ஸோ டிராகன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவனுக்கு சொன்ன உடனே டிராகனுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. அவரும் வந்து பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு சுட ஆரம்பிக்கிறார். டிராங்குலைசர் தானே, ஸோ பெருசா அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவரோட ஆர்டரே வந்து அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கடுத்து சீன் எங்க போகுதுன்னா, நேவியோட பிரிசன் ஷிப்புக்கு போகுது. அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் வந்து காட்வேலி கூட்டின்னு வருவாங்கல்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா போகுது. அங்க நம்ம இவான்கோவ், கின்னி, அதுக்கடுத்து குமான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப கம்யூனிகேஷன் ரூம்லயே நம்ம கின்னி வந்து ஓடுறா. அவ வந்து விஷயத்த லீக் பண்ணிட்டு இருக்கிறா. அதுக்கடுத்து அவ வந்து ஓடுறா. லீக் பண்ணதுக்கு திருப்பி இவான்கோ கிட்ட வரா. நீ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அவனும் வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணிட்டேன், நம்ம இன்ஃபார்மெண்ட் கிட்ட வந்து நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்றான். அப்ப வயசானவங்க எல்லாம் அமைதியா இருங்க, அவங்களால எங்களுக்கும் பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இவனுக்கு வந்து பதினாடு சண்டைக்கு போறான். ஏன்டா அவனால வெக்கமாவே இல்லையாடா, நம்ம அமைதியா இருந்தோம் அப்படின்னா நம்மள வந்து கொன்றுவானுங்க, எங்க கூட்டின்னு போறான்னு சொல்லிட்டு தெரியல, இந்த மாதிரி எல்லாம் நீங்க அமைதியா இருக்கிறதுனால தான் அவன் இஷ்டத்து பண்ணுகிறான்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து கத்தினுக்கிறான். அப்ப கின்னி வந்து பாத்தீங்கன்னா அவனை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றா. குமா வந்து அதெல்லாம் பார்த்து ரசிச்சுனுக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். பரவாயில்ல, சில பேர் கொஞ்சம் ஆர்வமாவது இருக்கிறாங்களே என்னன்னு சொல்லிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு குமா வந்து பாத்துனுக்கிறான். அதுக்கடுத்து சீன் வந்து எங்க போகுதுன்னா, சைபர் போலுக்கு வந்து போகுது. அங்க ஒரு பறவை போகுதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். பறவை வந்து போயிட்டு மனுஷங்கிட்ட பேசுது. யாரான மார்கன் தான். மார்கன் வந்து குட்டியா இருக்கிறான். சோ அவன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பையன் ஆகல. நம்ம என்ன நினைச்சிருந்தோம்னா வந்து ராஜர் பேட்ல ஒரு மெம்பரா இருப்பான், அப்புறமா ராஜர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிச்சிருந்தோம். ஆனா அதெல்லாம் கிடையவே கிடையாது. மார்கன் வந்து பாத்தீங்கன்னா ராஜர் இருந்த டைம்லயே வந்து தனியாளா தான் இருக்கிறான். அப்பயே ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி வச்சிருந்துருக்கான். சோ அவன் அந்த சைபர் போல் ஏஜென்சிக்கு வந்து போயிட்டு அந்த டிரான்ஸ்மிஷன் நீங்க கேட்டீங்கல்லன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அது எந்த டிரான்ஸ்மிஷன்னா, கின்னி வந்து லீக் பண்ணல, அதை கேட்டீங்கல்ல, சப்போஸ் இப்போ நான் அந்த விஷயத்த வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னா எனக்கு வந்து காசு கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்கறான். அப்ப சைபர் போல் ஏஜென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் வந்து எதுவுமே கேட்கல, நீ என்ன சின்ன பையன், நீ என்ன பேசுனுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு கேட்கறானுங்க. அப்ப மார்கன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடிக்காதீங்கடா, நீ என்ன தடுக்கணும்னு நினைச்சாலும் உங்களால என்ன தடுக்க முடியாது, ஏன்னா எப்படி இருந்தாலும் நான் பைரேட் ஐலாண்டுக்கு இந்த விஷயத்துல நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு மார்கன் வந்து சொல்றான். சோ இதுக்கடுத்து சீன் எங்க போகணும்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும். பைரேட் ஐலாண்டுக்கு தான் போகுது. அங்க காய்ச்சல்ல சுத்தினுக்கிறாங்க பாத்தீங்களா பசங்க. காய்ச்சல்னா நான் வந்து காஜை தான் காய்ச்சல்னு சொல்லிட்டு சொல்றேன். சோ காஜில சுத்தினுக்கிற பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷேக்கி உயிரிடுகிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே, அண்ட் அவ தான் இந்த காம்படிஷனோட பிரைஸ்ன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே மறுபடியும் கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஷேக்கி வந்து உயிரோட தான் இருக்கிறா, அப்ப நம்ம வந்து போய் காப்பாத்தலாம் அதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒருத்த வந்து கத்தினு இருக்கிறான். அண்ட் இது பத்தாததுக்கு ராக் ஸ்பிரிட்ல மெயினான மெம்பர்ஸ் அவங்களே வந்து வழியிறானுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம ஷிக்கியா இருக்கட்டும், அப்புறம் மத்தவனுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இது பண்ணினுக்கிறானுங்க. அப்போ ஒயிட் பீட் வந்து செலஸ்டியல் டைகரோட ஹியூமன் ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு நினைச்சேன், இது உண்மையா நடக்குதான்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கிறாரு.
அப்ப பிக் மாம் வந்து கைட உனக்கு டெல் ஃபுட் வேணும்னு சொல்லிட்டு சொன்னல, இல்லதான் உனக்கு வேணுமான்னு சொல்லிட்டு அவ வந்து கேட்கறா. அண்ட் அதே மாதிரி என் குழந்தைங்களுக்கு இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்றா. அப்ப கைட வந்து பாத்தீங்கன்னா இந்த டெல் ஃபுட்ல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுனாரா. அண்ட் அதே சமயம் இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ராக்ஸ் கிட்ட போயிட்டு இது சப்போஸ் ட்ராப்பா இருந்தா என்ன பண்றது ராக்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ராப்போ ஏதோ ஒன்னும் இப்ப நம்ம வந்து அங்க போறோம், போயிட்டு ஷேக்கியை காப்பாத்த போறோம்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அண்ட் இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ராஜருக்கும் தெரிய வருது. ராஜர் வந்து பாத்தீங்கன்னா கபான் கிட்ட காட்வால் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப கபான் வந்து அது கொஞ்சம் தூரமா இருக்குது, ஆனா இப்ப நம்ம கிளம்புனா நம்ம போய் சேர்ந்துலாம்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப ராஜர் வந்து நீ எல்லாம் வரீங்க தானு சொல்லிட்டு அவன் குரூ கிட்ட கேட்கறான். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கத்துறாங்க. அண்ட் அதே சமயம் இந்த விஷயம் வந்து கார்ப்புக்கும் தெரிய வருது. கார்ப்பும் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டு காட் வேலைக்கு போறாரு. ஆனா அட்லீஸ்ட் இதுதாங்க இந்த மனுஷன் தாங்க இவரு நினைச்சாது வந்து மனசை தேத்திக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா ராஜரா இருக்கட்டும், ராக்ஸா இருக்கட்டும், ஒயிட் பீடா இருக்கட்டும், இல்ல வேற எவனா வேணா இருக்கட்டுமே, எல்லாம் ஷேக்கிக்காக போறானுங்க, அந்த ஒரு பொண்ணுக்காக போறானுங்க. ஆனா கார்ப் வந்து பாத்தீங்கன்னா ராஜருக்காக போறாரு. அதாவது அவனுக்கு பொண்ணுன்னு சுத்துறப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா பையன் சுத்துறாரு. ஐயோ இதை வந்து சாதாரணமா சொல்றப்ப நல்லா ஆயிடுச்சு, இப்ப இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல சொல்றப்ப தப்பா இருக்குது, கார்ப் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குது. சரி விடுங்க. சோ நம்ம கார்ப் வந்து ஷேக்கி பேடி சுத்தாம ராஜர் பேடி சுத்திட்டு அவன் வந்து அங்க போறானா நானும் வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு. சோ பெரும்பிள்ளைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காட் வேலைக்கு கிளம்பிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சோ ராக்ஸ் இந்த மாதிரி கிளம்பி போறப்ப அவன் முன்னாடி ஒரு பெரிய கப்பல் வந்து நிக்குது. அது யாரோட கப்பல்னா நம்ம ஹேரல்டோட கப்பல் தான். சோ வந்ததுக்கு அப்புறமா ராக்ஸ் வந்து பாக்குறா, அது வந்து அடிச்சு நோக்குங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அவர் மாதிரி யாரோட கப்பல்னு சொல்லிட்டு தெரிஞ்சோடனே வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஹேரல் கிட்ட வந்து பேசுறான். அப்ப ஹேரல்ட் வந்து என்ன சொல்றான்னா, உன்னோட ஒட்டுமொத்த குருவும் அந்த பொண்ணு மேல பைத்தியமாகறேன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், அது உண்மைதான் போலகுது, இந்த வழியா நீ வருவீன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க, நானும் கரெக்டா வந்து நிக்கிறேன், நீ வந்துட்டன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹேரல்ட் வந்து சொல்றான். அண்ட் அதே மாதிரி இப்போ சப்போஸ் நாங்க வந்து உயிரை வந்து பணையமே வைக்காம இஷ்டத்துக்கு நாங்க சண்டை போட்டோம் அப்படின்னா எங்களால உங்க எல்லாரும் போட்டு தள்ள முடியும்னு சொல்லிட்டு ஹேரல்ட் வந்து சொல்றான். அதுக்கு அடுத்து அவங்க பேசுறாங்க நின்னுங்கன்னு. அப்படியே சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல ஒரு கப்பல் வந்து இருக்குது. அதனால கவர்மெண்ட் ஷிப் இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க. அப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா ஹேரல்ட் வந்து ராக்ஸ் கிட்ட சொல்றான். அப்ப ராக்ஸ் அதுக்கு என்ன சொல்றான்னா, நீ எங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ற, உங்களால வந்து எங்களை தோக்கடிச்சிட முடியும்னு சொல்லிட்டு நீ ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ற, நாங்க நினைச்சா என்ன வேணா பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அதுக்கடுத்து என்ன நீ கவர்மெண்ட் நம்பி இருந்தாங்கறியா, கவர்மெண்ட் வந்து சொல்றது கேட்டு இருந்தாங்கறியா, ஏன்டா அவன் சொல்ற மாதிரி ஒரு லாயலான நாய் மாதிரி இருக்கிற, அது மாதிரி இருக்காதரா, நீ வந்து சரியான பைத்தியக்காரனா இருக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு ராக்ஸ் வந்து சொல்றான். அதுக்கடுத்து ஏன் நம்ம 2 பேரும் தனியா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். ஹேரல்ட் வந்து பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து ஹேரல்ட் ஷிப்புக்கு நம்ம ராக்ஸ் வந்து போறான். அங்க உட்காந்து சரக்கு அடிச்சுன்னு அவங்க 2 பேர் வந்து பேசுறாங்க. நாங்க என்ன பண்றோம்னு சொல்லிட்டு உனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், பட் இப்ப நான் சொல்றது வந்து நல்லா கேட்டுக்கோ, இந்த விஷயத்த நான் என்னோட குரூ கிட்ட கூட நான் சொல்லல, உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன்னு சொல்லிட்டு ராக்ஸ் வந்து சொல்றான். எப்படி ராஜர் வந்து தனக்கு குழந்தை பிறக்கிறத நம்ம கார்பி கிட்ட மட்டும் சொன்னாரோ எதிரி கிட்ட, அதே மாதிரி இங்க நம்ம ராக்ஸ் வந்து ஹேரல் கிட்ட தன்னோட எதிரி கிட்டன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவன் நண்பனா தான் நினைச்சான், பட் 2 பேரும் சேர முடியல நண்பர்களா, அதுல எதிரிங்க தான் இப்போதைக்கு, அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அப்ப ராக்ஸ் ஹேரல் கிட்ட என்ன சொல்றான்னா, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது டேவிடி ஜெபக்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த பேரு கேட்டோடனே ஒரு மாதிரி சீனாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப ராக்ஸ் என்னடான்னு சொல்லிட்டு நமக்கே தோணுச்சு. சோ டேவின்ற பேரை மறைச்சு வைக்கிறதுக்காக அவன் ராக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருந்துருக்கான். அதுக்கடுத்து அவன் என்ன சொல்றான்னா, வேர்ல்ட் கவர்மெண்ட் இந்த பேரை அழிக்கிறதுக்காக எத்தனையோ வருஷமா வந்து முயற்சி பண்ணியிருந்துக்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த பேர் வந்து ஒரு லெஜெண்டரி பைரட்டான டேவிட் ஜோன்ஸ் கிட்ட இருந்து வந்தது, அவரோட வம்ச வழியில தான் நானும் வரேன்னு சொல்லிட்டு ராக்ஸ் வந்து சொல்றான். அதனால இந்த பேரை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதனால நான் வந்து டேவின்ற பேரை மறைச்சு வச்சுட்டு ராக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் நம்ம சொல்லிட்டு அவன் சொல்றான். அண்ட் அதே மாதிரி இந்த பேர் இருக்குதுல டேவின்ற பேரு, அது இந்த அண்டர் வேர்ல்டுல இன்னும் கொஞ்சம் பவரா தான் இருக்குதான். அது அப்பப்ப சொல்றப்ப சில விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ராக்ஸ் வந்து சொல்றான். அதுக்கடுத்து அவன் என்ன சொல்றான்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றான். அண்ட் அவளை பாதுகாப்பா வைக்கிறதுக்காக என்கிட்ட இருந்து அவனை தள்ளி அனுப்புனேன். எங்க அனுப்பிச்சேன்னா என்னோட ஹோம் டவுனுக்கு வந்து அனுப்பிட்டேன். அங்க என்னோட டேவி கிளான் வந்து இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்கள பத்திரமா பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ராக்ஸ் வந்து சொல்றான். அப்ப ஹேரல்ட் வந்து, ஓ சொந்த ஊருக்கு அனுப்பிட்டியா, சரி அதெல்லாம் இருக்கட்டும்டா, எதுக்காக இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றேன், நான் அவனோட எதிரி தானேன்னு சொல்லிட்டு ஹேரல்ட் வந்து கேட்கறான். அப்ப ராக்ஸ் என்ன சொல்றான்னா, என்னோட சொந்த ஊரு காட் வேலின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு முழுதும் அப்படிதான் இருந்திருக்கும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஹேரல்டுக்குமே ஷாக்கா தான் இருந்துச்சு. அப்ப அவன் என்ன கேட்கறான்னா, கவர்மெண்ட் வந்து உன்னை பிடிக்கிறதுக்காக தான் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் பண்ணுதான்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அப்ப ராக்ஸ் வந்து என்ன சொல்றான், இல்ல அவன் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அவனுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியாது, சப்போஸ் தெரிஞ்சிருந்தா அவன் வேற மாதிரி பண்ணிருப்பாங்க, ஏன்னா அவங்களோட பார்ட்டியை நான் வந்து கெடுக்கத்தான் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ராக்ஸ் வந்து சொல்றான். அண்ட் அதுக்கடுத்து அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, விதி வந்து என்ன திருப்பி அங்க கூட்டின்னு போற மாதிரி இருக்குது, ஷேக்கே அவங்க வந்து அவங்க கூட்டின்னு போனது பெரிய தப்பு, அண்ட் எனக்கு வந்து என்னோட குழந்தையும் அப்புறமா என்னோட ஒய்ஃபையும் பத்திரமான இடத்துக்கு நான் அனுப்பிட்டேன் அப்படின்னா அதே எனக்கு போதும், அப்புறமா எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு ராக்ஸ் சொல்றான். அதே மாதிரி லக் வந்து இப்போ வந்து என் சைட்ல இருக்கிறது கிடையாது, சோ எனக்கு வந்து உதவி பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு ராக்ஸ் வந்து ஹேரல்ட் கிட்ட கேட்கறான். அப்ப ஹேரல்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பயும் போல கத்துறான். அப்ப ராக்ஸ் வந்து அப்படியா சரிவா நம்ம 2 பேரும் சண்டை போடலான்ற மாதிரி சொல்லிட்டு சண்டை போட போறானுங்க. ஆனா அப்ப ராக்ஸ் வந்து என்ன பண்றான்னு சொல்லிட்டு தெரியல, அவனோட கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சிடறான், அதாவது பத்த வச்சிடறான். நம்ம ஹேரல்டோட கப்பலை பத்த வச்சுட்டு வந்து அங்கே தப்பிச்சு போயிடுறான். சோ இதுக்கு அடுத்த சீன் வந்து காட் வேலைக்கு போகுது. அங்க நம்ம ஷேக்கி அக்கா வந்து கூட்டின்னு வரானுங்க. கூட்டின்னு வந்துட்டு இவதான் இந்த டோர்னமெண்டோட கிராண்ட் பிரைஸ், உலகத்துல அழகான பொண்ணு இவதான், இவ பேர் ஷக்கியாக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இவளை வந்து கேப்சர் பண்ணாங்கல்ல,
கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இவன் மேல யாருமே கை கூட வைக்கலையா, பார்த்து பத்திரமா தான் வந்து வச்சிருந்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம கின்னி இருக்கிற அவளை கூட்டின்னு போயிட்டு என்னமோ பண்ணானுங்களா, நான் கூட ஸ்லேவா எடுத்துன்னு போயிட்டாங்க ஒரு விஷயம் ஆனான்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே ஷேக்கே வந்து ஏதோ பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டானுங்க அவளை வந்து எதுவுமே பண்ணலையா, அவளை வந்து சொக்க தங்கும் போது தான் நாங்க வச்சிருக்கிறோம். அதனால யார் வந்து இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறீங்களோ இவளை நீங்க ஸ்லேவாவும் எடுத்துக்கலாம், இல்ல பொண்டாட்டியே எடுத்துக்கலாம், இல்ல என்ன வேணா நீங்க பண்ணிக்கலாம் இவளை வச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. சோ நம்ம ஷேக்கே வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. சோ இதை பார்த்தீங்கன்னா எல்லா செலக்ஷன் வந்து கத்துறானுங்க காஜில வந்து ஐயோ ஷேக்கி ஷேக்கின்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணும் கூட்டணும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. இதெல்லாம் பார்க்கல லைட்டா தலைவலியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கார்லிங்க வந்து பேசுனுறான் ஒரு சைடு, அப்புறம் சம்மர்ஸ் ஒரு சைடு பேசுனுறான். இதெல்லாம் டீட்டெயிலா நான் பேச விரும்பல, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு கடுப்பா இருக்குது இந்த மாதிரி நடக்கிறதுனால. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவனெல்லாம் காஜில பேசுனுறானுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அண்ட் இன்னொரு சைடு அது எங்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காட் வேலியிலே தான் அவன் நம்ம தலைவன் கிட்ட போகுது. அப்ப டிராகன் வந்து இங்க சுத்தி நிற்கிறான். அப்போ ஒரு இடத்துல வந்து 2 பேர் வந்து அடிபட்டு கிடக்குறாங்க. 2 பேர்னா அட்லீஸ்ட் இப்போதைக்கு அப்படிதான் காட்டுறாங்க. ஒரு பொண்ணு வந்து இருக்கிறாங்க, கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து இருக்குது. அப்ப அந்த பொண்ணு வந்து டிராகன் கிட்ட எனக்கு வந்து எப்படியா உதவி பண்ணுங்க, என்னோட குழந்தைகள்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா முன்னாடி ராக் சொன்னப்ப கிட்னு மட்டும் சொல்லியிருப்பான். அப்ப நான் வந்து டீச்சின்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். ஆனா இப்ப இவங்க வந்து என்னோட கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மேபி டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கா இருக்கலாம், அபிஷியல் டிரான்ஸ்லேஷன் வந்தா தான் தெரியும். பட் அவன் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு பாக்குறப்ப பாசிபிளா இது டீச்சாவும் இருக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம பக்கியா இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராஜருக்குமே பக்கி அங்க இருந்து கிடைச்சான். சோ அதே வந்து நம்ம யோசிக்கணும். சோ அந்த டைம்ல வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட குழந்தைகளை வந்து காப்பாத்துங்க, அவனை இந்த ஐலாண்ட் விட்டு எப்படியா கொண்டு போயிடுங்க, அவங்கள வந்து ஏதோ பண்ணிட போறாங்க, எதுவும் பண்ணா பாத்துங்கன்னு சொல்லிட்டு டிராகன் கிட்ட வந்து அவங்க கேக்குறாங்க. அதுக்கடுத்து மைக்ல வந்து இன்னொரு விஷயத்த அனௌன்ஸ் பண்றாங்க. அது என்னதுன்னா, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ரேர் ராபிட்ஸ் வந்து இங்க இருக்குது நீங்க வேட்டையாடுறதுக்கு. அண்ட் அதே மாதிரி அப்புறமா சில நார்மல் ராபிட்டுமே இருக்குது. அண்ட் இது பத்தாவதுக்கு புக்கனை ட்ரைபை சேர்ந்த ஒரு பையன் வந்து இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது நம்ம குமாவ சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இன்னொன்னு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 800 வருஷமா ஒளிஞ்சு இருந்த டேவி கிளானோட மெம்பர்ஸுமே இங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா சாப்டரை முடிச்சிடறாங்க. சோ இதுக்கு அடுத்து என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் 10 அடுத்த வாரம் பிரேக் எடுத்த மாதிரி தெரியல. அடுத்த வாரத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா காட் வேலி அபிஷியல் ஆரம்பிக்குது. சண்டைக்காக நம்ம பாக்கலாங்க, ஆனா கதை வந்து இந்த மாதிரி சொதப்பிட்டார் ஓடான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஷேக்கியால் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றது, அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சைடு ஷேக்கியால் நடக்குதுன்றத ஒத்துக்கலாம். ஏன்னா அழகா இருக்கிறா, அது வந்து நடக்கிற விஷயம் தான். ஆனா எல்லாமே நடக்குதுன்றப்ப அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. எனக்கு கதை இவ்வளவு அழகான கதையை வந்து லைட்டா சொதப்பின மாதிரி இருக்குது. பட் ஏதோ ஒண்ணு, அது என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு எப்படி தோணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் கார்லிங் வந்து போன சாப்டர்ல இல்ல அது போன சாப்டர்ல சொல்லியிருப்போம் பாத்தீங்களா, ஃபைல்டர்ஸ் கிட்ட போயிட்டு காட் வேலையை நான் வந்து கண்டுபிடிச்சேன், அதையும் வந்து ப்ளீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது எனக்கு தெரிஞ்சு டேவி கிளான் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க, அவனதான் வந்து கண்டுபிடிச்சிக்கிறான். அண்ட் எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஷாங்ஸு சாம்ராக்கும் டேவி கிளான் மெம்பர்ஸா இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கூட நடந்துருக்கலாம். ஏன்னா மேபி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண போறப்ப, அதாவது ஷாங்ஸோட அம்மாவை சொல்றேன், கரெக்ட் பண்ண போறப்ப அவங்க கூட சொல்லிருக்கலாம் நான் வந்து டேவி கிளான சேர்ந்தோன்னு சொல்லிட்டு. அது வழியா கூட இவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம் உண்மை. எப்படி வேணா இருக்கலாம், பட் என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போமே. சோ இந்த சாப்டர் படிச்சப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வீடியோ ஃபுல்லா லைட்டா புலம்பிதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட ஃபீலிங் அப்படிதாங்க, நல்ல கதையை எதுவும் லைட்டா இது பண்ண மாதிரி இருந்துச்சு. சோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அதை பார்த்தப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன், சப்போஸ் எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதா, இல்ல உங்களுக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்றீங்களா, இல்ல வேற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுப்பேன். சோ சாப்டர் வந்து எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் அதே மாதிரி எல்லா கதையும் ஷேக்கியால நடக்குது இல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர் எப்படி சொல்லிட்டு அவங்க கேளுங்க. நம்மளோட சொன்ன பார்த்தீங்களா கேள்வி, இது எல்லாமே அவளுக்கு நடக்குது ஓகேவா என்னன்னு சொல்லிட்டு அதை உங்க ஃப்ரெண்டு கிட்டையும் கேளுங்க. அண்ட் இந்த சாப்டர் நார்மலா படிக்கிறது எப்படி சொல்லிட்டு அவங்க கிட்டே கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வந்து மீட் பண்ற வரைக்கும் டாடா.